ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்தார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அது ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு வசதியில் இருந்து நமக்கு பலத்தில் இருந்து நம்ம செய்கிறத விட நம்முடைய பலவீனத்தில் நம்ம செய்கிறத ஆண்டவர் ரொம்ப கவனிக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் காணிக்கை செலுத்தினார்கள். ஆண்டவர் காணிக்கை பெட்டியினுடைய பக்கத்தில் உட்கார்ந்து ஒரே ஒரு விதவை வேதம் சொல்லுது, அவளுக்கு பெருசாக போடுறதுக்கு கட்டுக்கட்டாக பணம் இல்லை, ஆனால் இருந்த வெள்ளிக்காசை அப்படியே போடுறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் எல்லாரை பார்க்கலும் இவள் அதிகமாய் அவர்கள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் காணிக்கை பெட்டியை பார்க்கிறாருன்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப பெஸ்ட்டாக தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்ததுலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய லீடர். அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறாங்க. நிறைய பேர் அவரை ரபின்றாங்க, அவரை நிறைய பேர் ஆண்டவர் அப்படின்றாங்க. அதனால இவருடைய பார்வைக்கு எப்பவுமே அப்படி தானே, நமக்கு ஒருத்தங்க ஒரு ரொம்ப பெரிய ஆளை பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியும் சின்ன ஆளை பார்க்கும்போது அப்படியும் நம்ம நிறைய பேர் அப்படி வழக்கம். அதனால் நிறைய போட்டாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இவள் தன்னுடைய ஜீவனத்திற்கு உண்டான அனைத்தையும். நம்ம என்ன சொல்லுவோம்னா சில நேரத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று கொடுங்க ஆண்டவரே, அதில் நான் உங்களுக்கு ஒரு ஜபர் ரூம் வைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கார் கொடுங்க ஆண்டவரே, அதில் 2 பேரும் வேணா நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு பெருசாக செய்யட்டும், ஆண்டவர் நான் நினைக்கிறது மாதிரி ஒன்று செய்யட்டும், அவ்வளோதான். அதில் நான் ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக செய்வேன், இது இருந்தால் நான் இப்படி செய்வேன், இது வந்தால் நான் இப்படி செய்வேன். ஆனால் ஆண்டவருடைய பார்வை என்ன அப்படின்னா, உன்னுடைய பெருக்கத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அல்ல, நீங்கள் ஒன்றும் இல்லாமலே இருக்கும்போது, கொஞ்சத்திலே இருக்கும்போது, சின்னதா இருக்கும்போது அதில் நீங்க உண்மையா இருப்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை, கர்த்தர் சொல்கிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திருச்சபையிலே இருக்கிற ஒரு பிரதர், அவருடைய மாமனார் இறந்து போனார். அது ஒரு சின்ன 10 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ அவருடைய வீட்டுக்கு நாம் விசிட்டிங் போகும்போது அதே மாமனார் உட்காண்டிருப்பார். அவர் உட்காண்டிருக்கும் போது ரொம்ப கால் மேலே கால் போட்டுட்டு, அவர் ரொம்ப போன உடனே நான் போய் உட்கார்ந்த உடனே அவருடைய பெருமையை பேசிட்டே இருப்பார், எல்லா பெருமையும் பேசிட்டு இருப்பார். அப்படின்னா நான் யார் தெரியுமா, நான் கருணாநிதி ஐயாவோட இருந்தவர், நான் தான் இந்த ரோடெல்லாம் நான் தான் சாங்ஷன் பண்ணி கொடுத்தேன், நான் தான் கோயம்புத்தூரில் இது பண்ணினேன் சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு அவரை எவ்வளோ தூரம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர நினச்சி ஜெபம் பண்ணணும்னு நினச்சாலும் அவர் இல்லை, எனக்கு இந்த கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் தீக்காக்காரன், நான் கடவுளெல்லாம் நம்ப மாட்டேன், அதனால என்கிட்ட நீங்கள் கடவுளை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் மரித்து போனார். அவர் மரித்து போகும்போது நான் ஊரில் இல்லை. அவர் அங்கே ஒரு சர்ச்சில் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருந்தால் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவருடைய 40வது நாள் ப்ரேயர். அப்போ அந்த பிரதர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்கள் 40வது நாள் ப்ரேயர் எங்கள் ஃபேமிலியோடு தான் நாங்கள் நடத்துகிறோம், நீங்கள் கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டாங்க. அன்னைக்கு எனக்கு நிறைய ஊழியம் இருந்துச்சு. சரி ஆனாலும் பரவாயில்ல, ஏற்கனவே நம்ம டெத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோடு இங்கேருந்து போகும்போது அப்படி தான் நான் நினச்சிட்டு போனேன். சரி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு. அங்கே போன உடனே பார்த்தா ஒரு 10 பேர் உட்காண்டிருந்தாங்க. சரி 10 பேர் அப்படின்றது அன்னைக்கு ரொம்ப பெரியதாக நினச்ச காலம். 10 பேர் இருக்காங்களே, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 பேர் எல்லாருமே பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே நம்ம இதை அசால்ட்டாக நம்ம நினச்சிட முடியாது, இதில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் கூட பரலோகத்தில் பலன். அதனால 1.5 மணி நேரம் நடத்தினேன். அந்த 40th டே ப்ரேயரை 1.5 மணி நேரம் நடத்தி எல்லாரையும் ஜெபம் பண்ண வச்சு, அந்த மெசேஜை பேசி உப்பு கொடுத்த வச்சு ஜெபம் பண்ணிட்டு திருப்தியாக கடந்து வந்தேன். அதில் ஒருத்தங்க
கலந்துக்கிட்டாங்க. ஒரு 10 வருடங்கள் தாண்டி இப்போ இந்த இடத்தை வாங்கும்போது இதை கவர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து கட்ட வேண்டிய, கவர்மெண்ட்டில் இதை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பண்ண முடியாது, இந்த இடம் வந்து அக்ரிட் லேண்டில் இருக்குது, அதனால் இதை எப்படி கன்வர்ஷன் பண்ணுறேன்னு தெரியல, இதுக்கு ரொம்ப பெரிய அளவில் செலவாகும், நீங்கள் 40-50 லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ரொம்ப பயப்படுத்தி விட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க கோயம்புத்தூரில், நீங்கள் இவங்களை போய் பாருங்கள், அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. அப்போ அவங்கள பார்த்து நேரடியாக சந்தித்து, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப்பு தேவை அப்படி சொன்ன உடனே, நான் பண்ணுறேன் பாஸ், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணேன். உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டேன். ஜெபம் பண்ணலாமே. உடனே அவங்க, நான் ஜெபம் பண்ண பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படின்னா பெரிய போட்டோ வச்சிருக்கிறாங்க, அவங்க வீடு ஃபுல்லாக விற்கிற ஃபோட்டோ இருக்குது. இவங்க ஆமென் ஹல்லேலூயா சொன்ன முடிச்ச உடனே, ஜெபம் முடிச்ச உடனே, சிஸ்டர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களா, நீங்கள் சர்ச்சுக்கு போயிருக்கீங்களா, இவ்வளவு ஜெபம் பண்ணும்போது ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவங்களை மாதிரி ஆமென் சொல்கிறீங்களே. ஐயோ பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டதே உங்கள் செய்தியில் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வந்து உங்களுடைய பிலீவர் தான் நான். அப்படி எனக்கு நான் உங்களை பார்த்ததே இல்லை, என்ன சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு டெத்து சர்வீஸில் ஒரு 40th டே ப்ரேயருக்கு நீங்கள் மீட்டிங் நடத்துறீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவங்களுடைய பேரை சொல்லி, ஆமாம் அன்னைக்கு அந்த ப்ரேயரில் நான் உட்காந்துட்டு இருந்தேன், அது வரையிலும் சின்ன வயசுல கிறிஸ்டின் காலேஜில் படிச்சிருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் வந்து என்னை நேருக்கு நேர் என்கிட்ட என்கவுண்டர் பண்ணுறாரு. அந்த 40th டே ப்ரேயரில் முழுக்க நான் அழுதுட்டு தான் உட்காந்துருந்தேன். அன்னைக்கு ஏசப்பாவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். என் வீட்டில் யாருக்குமே தெரியாது, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க போங்க, அந்த காரியத்தை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. 40 lakhs 50 lakhs அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தாங்க. வெறும் 2 லட்சம் ரூபாயில் அவங்க அந்த காரியத்தை முழுக்க அதை முடிச்சு கொடுத்தாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை என்ன பண்ணுவார்னா, கொஞ்சத்தை கொடுத்து தான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார், சின்னதை கொடுத்து தான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். யோசேப்பை பாருங்க, எடுத்த உடனே கர்த்தர் வந்து அவனை நினைச்சிருந்தா அண்ணன் தம்பி குழியில போட்டுற அடுத்த நாளே ரூட்டை மாற்றி விட்டு ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையில் ஆண்டவர் நிற்ப வச்சிருக்கலாம்ல, நிற்க வச்சிருக்கலாம்ல. ஏன் ஆண்டவர் செய்ய முடியாதா? நம்முடைய ஆண்டவருக்கு பலன் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல போத்திபாருடைய வீட்டில் ஒரு சின்ன வீட்டு வேலையை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அந்த வீட்டினுடைய முழு விசாரணையும் அதுக்கப்புறம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் சின்ன ஒர்க்கை கொடுக்குறாரு. ஆனால் இது எல்லாவற்றிலையும் தேவனுடைய மனுஷன் உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் அவனை அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைத்தார். அதனால கொஞ்சத்தை ஒரு நாளும் நீங்க வந்து அதை தட்டி போடாதீங்க. இது கொஞ்சம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, இது சின்ன வருமானம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, இது சின்ன பையன் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, யாரையும் எதையும் நாம் அற்பமாய் நினைக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாவற்றிலையும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் உங்க மனசுக்குள்ள, அவனுக்கு இது கொடுத்தாங்க, இவனுக்கு இது கொடுத்தாங்க, இவ்வளோ கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்தாங்களே, எனக்கு மட்டும் நான் என்ன பண்றது, ஏன் இவ்வளோ கொடுத்தாங்க, இதையும் கொடுக்காம எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அந்த கொஞ்சத்துல ஆண்டவர் உங்களுடைய உண்மையை பார்க்கிறார். இதுல மட்டும் நீங்க உண்மையா மட்டும் செய்யுங்க, முழு இருதயத்தோட செய்யுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஆமென். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேல கர்த்தர் அதிகாரியாய் வைப்பார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நீங்க என்னை கொண்டு போய் வைக்கிற இடத்துல, அந்த கொஞ்ச இடத்துல நான் உண்மையா இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரே. அதுல உம்முடைய சித்தத்தை நீங்க வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் தான் அந்த மேல் இடத்திலிருந்து நம்மளை கீழே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்மை வைத்ததற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் அந்த காலங்கள் முடிந்ததற்கு பிறகு நம்மை ஆசீர்வதிக்காமல் போவதே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். என்ன அப்படின்னா,
பெருசு அப்படின்னும் போது ரொம்ப யோசிப்போம், ஆனால் சின்னது அப்படின்னும் போது நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுப்போம். கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் அங்கே தான் இருக்குது. ஆமேன். இதை என்னுடைய கண்கூடா நான் பார்த்தவன். பாருங்க, 3 பேர் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் பிலீவர். சர்ச்சில் இருக்கிற அம்மா வந்து ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு ஐயா, ஒரு அம்மா, 2 பசங்க. அந்த 2 பசங்க வந்து அந்த சண்டே சர்வீஸில் இப்போ வந்து 3, இவங்க 1, 4, கிட்டத்தட்ட இவங்க 4 பேர் 3 பேர், கிட்டத்தட்ட 7 பேர் ஆகிட்டாங்க. ஆனால் அங்கே மெசேஜ் கொடுக்கணும். அப்போல்லாம் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் திடகாத்திரமாக, ஆனால் ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், சனிக்கிழமை ஃபாஸ்டிங், ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே சாப்பிடாம வந்து நின்று அந்த 7 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறேன். அந்த 4 பேரில் ஒரு நபர் தொடப்பட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய ஃபஸ்ட்டு வேலை அவர் தான் போட்டார். இல்லை, இது வீட்டில் நடக்கக்கூடாது, இந்த சர்ச்சு, இந்த சர்ச்சு வந்து கீழே எல்லாரும் வர்றது மாதிரி ஒரு இடத்துல நடத்தணும், நீங்கள் அதை ஆரம்பிங்க, நான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு அவர் கொடுத்து, அங்கேருந்து 2005ஆம் வருஷத்துலேருந்து 25ஆம் வருஷம் வரையும் 20 வருஷம் அந்த அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்லை, உங்க அற்பத்தை யார் அசட்டை பண்ணினாலும் ஆண்டவர் அசட்டை பண்ணவே இல்லை. ஆண்டவர் வந்து தூர தள்ளவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அதை சின்சியரா நீ செய் மகளே, செய் மகனே, நான் உன் கூட இருக்கிறேன். நிச்சயமாய் அவருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஆமென். சேர்ந்து நான் அவமானம் அடைவதில்லை. ஒரு விஷயம் கூட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என்ன ஒரு நாள் அவமானம் அடைவதற்கு அவர் நிச்சயம் என்னை விடவே மாட்டார். ஆமென். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஹalleluya, ஹalleluya. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் நீர் வீடு. இப்ப சொல்லுவோம், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லிக்கொண்டே அவமானம் அடை. விசுவாசத்தோடு இந்த மாதம் ஆண்டவர் அப்படி விட மாட்டார். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். ஒரு சன்னத்தை கூட சொல்லுவோம், கண்கள் நீதிமானை, கண்கள் நீதிமானை மன்றாட்டை கேட்கின்றன, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஈடு கண் நீக்கி விடுவிக்கின்றேன், ஈடு கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர், இறுதி வரை என்னை நாட. இப்ப சொல்லுவோம், அவமானம். அப்பா, இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் போதே உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவது, அவமானம் அடைவதில்லை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹalleluya. நம்முடைய பிள்ளைகளை கூட நம்ம ரொம்ப பழக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுடைய மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பெருசாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகும். இதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுவான். ஆனால் ஸ்கூல்லே பாருங்கள்,
இல்லை அவங்க இருக்கிற இடத்துல பாருங்கள், ஏதாவது சிம்பிளாக ஒன்று கிடைச்சா, அது ஒன்றும் இல்லை டேடி வேண்டாம், அது ஒன்றும் இல்லை மம்மி வேண்டாம், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம், இதனால் ஒன்றும் பெரிய இது ஒன்றும் கிடையாது, பெரிய மார்க்கோ பெரிய கிஃப்டோ ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், நீ கொஞ்சத்தில் என்ன பண்ண அப்படின்னா, அதை ரொம்ப ஞானமாய் ஜபத்தோட பயத்தோட செய்வதற்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் படுத்துங்க. நம்முடைய பிள்ளைகளை நம்மளே கெடுத்துடக்கூடாது. நீங்களே பெருசாக வந்தால் மட்டும் போப்பா, சின்னதெல்லாம் வந்தால் போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. அப்போ அவனுடைய மனசு சின்னது வந்தால் செய்யக்கூடாதுன்னு போயிடும். அப்படி கிடையாது. ஆண்டவர் அவருடைய கண்கள் எப்பொழுதும் எதை பார்க்குதுன்னா, அற்பமான ஆரம்பத்தை. உடைய கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டீர்களா? உங்கள் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்குற இடத்துல அற்பமாக இருக்குதா? இப்போ அற்பமாக இருக்கும். இந்த துவக்கம் அற்பமாக தான் இருக்கும். ஆனால் 10 வருஷம் தாண்டி பாருங்க, உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் வச்சிருக்கிற லெவலே வேற ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைப்பார். சிலர் அப்படிதான். அந்த அற்பத்தை பார்த்த உடனே, என்ன இப்படி முடியாதவனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்படி ஒரு பர்சனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னென்னமோ சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் வளர்த்துகிற ஆண்டவர். இன்னைக்கு இப்படி இருக்கும், ஆனால் 5 வருஷம் தாண்டி அது நல்லா வளரும். அதனால யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்துல உண்மையாயிரு. அதுதான் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுத்தார், கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவனை. ஆமென். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் உன்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் அந்த கொஞ்ச பலம் இருந்தும் ஆண்டவரை மறுதலிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆதலால் உனக்கு நான் திறந்த வாசலை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். ஆமென். சில நேரங்களில் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த டிலே அப்படின்ற ஒன்றை கர்த்தர் அனுமதிப்பார். தாமதம் அப்படின்ற ஒன்றை அனுமதிப்பார். இந்த தாமதம் என்கிற ஒன்றை அனுமதிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை ரொம்ப லேட்டாக நம்மளை கொண்டு போறாருன்னா அதனுடைய வேல்யூ ரொம்ப பெருசாக இருக்குன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் பாருங்க, உலகத்திலே காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாமே, ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள், ரொம்ப டைம் எடுத்து செய்யப்படுகிற பொருட்கள் தான் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களாய் மாறும். அவசரமாய் சீக்கிரமாய் 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் உருவாக்கப்படுவதற்கும் டைம் எடுத்து உருவாக்குறதற்கும் நமக்கு இருக்குது. இப்போ நீங்க சிஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க சமையல் எப்போ டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்போ டேஸ்ட்டாக இருக்கும்னா, ஒருத்தருடைய சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. சில நேரத்தில் எப்போவுமே நீங்கள் ஒரு சாப்பாடு குழம்பு செய்யணும்னா சட்டியை எடுத்து வச்சு முதல்ல எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வெங்காயம் போடுவாங்க. இந்த வெங்காயத்தை வணக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை பத்தாது. உங்கள் சமையல் அம்போதான். உங்கள் சமையலை நீங்கள் ரொம்ப டேஸ்ட் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சீக்கிரமாக என்ன பண்ணாது, அது வணங்காது. நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கணும் அங்கேயும் இங்கேயும். நமக்கு நிறைய பேருக்கு அவசரமாக இருக்கும், என்னடா இந்த வெங்காயத்தை போட்டு எத்தனை நேரம் வணக்கிறது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால சிலர் மிக்சியில் போட்டு ஒரு ட்ரு ஒன்று அடித்து விட்டு எடுத்து ஊற்றி, சரி இப்போது சீக்கிரமாக வெந்துடட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கேட்போம், இப்போ ஒரு பன்னீர் பட்டன் மசாலா வரட்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷத்தில் சூடாக பன்னீர் பட்டன் மசாலா வரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது எப்படா செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், அப்போ அவங்க மேக் பண்ணது கிடையாது. அவங்க ஏற்கனவே கிரேவியை என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே எடுப்பாங்க. அது நல்ல சூடாகி அதுக்கப்புறம் அந்த கிரேவி 1 மந்த்துக்கு மேலே அங்கே இருக்கும். அதை அப்படியே வச்சுருப்பாங்க. ஒரு கரண்டி எடுத்து அதில் ஊற்றுவாங்க, சிக்கனை தூக்கி போடுவாங்க, அப்புறம் சூடு பண்ணி கொடுத்து தான் அப்படி வருது. அதுதான் சமையல். அப்போ அதுக்கு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது நமக்கு டேஸ்ட்டாக வருது. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியத்தை கர்த்தர் டிலே பண்ணுறாருன்னா நீங்கள் கொஞ்சமும் நீங்கள் மனசை தளர விட வேண்டாம். ஆண்டவர் உங்களை ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை பெருசா கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். யாரும் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வதற்காகத்தான் கர்த்தர் அதை அனுமதிக்கிறாரே தவிர
கர்த்தர் தாமதம் பண்ணுகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தாமதம் உங்களை பெஸ்டா மாத்த போகுது. நீங்க வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். ஆதியாகமத்தில் 30ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 1வது 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம்னா, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெற்றதை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான், சத்தமா சொல்லுங்க, இந்த யாக்கோபனுடைய ஆவி நிறைய பேருக்கு சுத்திட்டு இருக்குது. இதை அவனுடைய மனைவியினுடைய ஆவி நிறைய பேருக்கு சுத்திட்டு இருக்குது. பிள்ளை கோடும், இல்லாவிட்டால் நான் என்ன பண்றேன், நான் சாகுறேன் அப்படின்னு ரொம்ப சண்டை போடுறாங்க. ஏன்னா அவனுடைய சகோதரிக்கு பிள்ளை வரிசையா 6 குழந்தைங்க அவளுக்கு வரிசையா பெற்று, ஆனா இந்த அம்மாவுக்கு பிள்ளையே இல்லை. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 22வது வசனம், தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவாரும் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பேரிட்டாள். இப்ப பாருங்க, அவனுடைய சகோதரிக்கு வரிசையா குழந்தை, ஆனா இவங்களுக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகுது. இது யாரு தடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே தடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த அம்மாவுக்கு பிறந்தது 2 பிள்ளைங்க. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று பென்யமின். இவங்க 2 பேரும். ஆனால் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்டிற்கே கர்த்தர், எகிப்து நாட்டிற்கே கர்த்தர் அவனை தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். பென்யமீனை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தான் பல பரிசுத்தவான்கள், முதலிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுல் கூட பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போ நான் நம்புறேன், கர்த்தர் உங்களுக்கு காலதாமதமாய் கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் உங்களை லேட்டா தர்றார் என்றால், நான் நம்புறேன் அவங்க 6, 7 அவங்க போயிட்டே இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு தாமதமா இருக்கட்டும், உங்களுக்கு 2 காரியம் மட்டும் கிடைக்கட்டும். நான் நம்புறேன், அந்த 6ஐ பெற்றெடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, இந்த 2ஐ வைத்து கர்த்தர் உலகத்தையே அசைக்கிறது தான் தாமதத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட ஆமென். என்னுடைய தாமதத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் முடிவை வைத்திருக்கிறார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இல்ல, உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். ஆண்டவர் அந்த 2 காரியத்தை தந்தாலும் அதை மகிமையாய் தருவார். கைகளை மேல உயர்த்தி அப்பாட்ட சொல்லலாம். உங்க பிள்ளைகளுடைய தாமதத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பலனை தருவார். ஆண்டவரே, இதுவரையிலும் ஏன் தாமதிக்கிறீர்? எனக்கு முன்னாடி இருக்கிற சகோதரிக்கு இவ்வளவு நடக்குது. அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த குழந்தைய பெத்தெடுக்கும் போது சந்தோஷப்படுறாங்களே, ஆனா என்னால சந்தோஷப்படவே முடியலையே. ஆனா ஆண்டவர் திரும்ப கொடுத்த 2 குழந்தைகள் உலகத்தையே கலக்குவார்கள். ஆனால் நமக்கும் செய்ய அவர் வல்லவர். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். என்னுடைய தாமதங்கள் மிகப்பெரிய வெற்றியாய் மாறும். என்னுடைய தாமதங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் என்னை அந்த இடத்திலிருந்து தூக்குவீங்க. ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து என்னை நிறுத்துவீங்க. ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து என்னை அலங்கரிப்பீங்க. ஆண்டவரே, இந்த சகோதரியை நினைத்த கர்த்தர் என்ன நினைப்பீங்கப்பா. ஹல்லேலூயா. அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய கணவனார் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, 10 பிள்ளைகளை பார்க்கலாம் நான் உனக்கு விசேஷம் இல்லையா? உனக்கு 10 பிள்ளைகள் பிறக்கட்டுமே. எத்தனை பிள்ளைங்க உனக்கு பிறந்தாலும் நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன்? ராஜாத்தி மாதிரி வச்சிருக்கிறேன். அப்படின்னா அவர் கேட்குறாரு, நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா? ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற பெரிய அங்கீகாரம் என்ன அப்படின்னா, அவருடைய கணவனார் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறார் பாருங்க, அது ஒரு பெரிய அங்கீகாரம் போல. அப்படின்னா ஊர் திட்டட்டும், மாமியார் திட்டட்டும், அம்மா திட்டட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டட்டும், எல்லாரும் திட்டுனா கூட ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க.
ஆனால் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தன்னுடைய கணவனார் 1000 பேர் எதிர்த்து நின்று 1000 பேர் சொல்லி தன்னுடைய கணவனார் நான் இருக்கிறப்பா, உனக்கு நான் இருக்கிறப்பா, மனைவி இந்த ஒரு வார்த்தை அவ்வளோ பெரிய பலனாக இருக்கும். இப்போது இவருடைய புருஷன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அன்னாளை பார்த்து, அன்னாளே ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் நீ 1:8 வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அடுத்த வசனத்தை 9வது வசனத்தை வாசிக்கும் போது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்போ ஆமென். இந்த அன்னாளுக்கு பாருங்க, 10 குமாரரை பார்க்கலும் நான் விசேஷமானவன் அல்லவா அப்படின்னு சொன்னா கூட தன்னுடைய கணவனாருடைய அன்பை விட அவரிடத்தில் கொட்டுறதுக்கோ அவரிடத்தில் ஷேர் பண்ணுறதுக்கோ அவங்களால முடியல. எங்கே போனான்னா வேதம் சொல்கிறது, எழுந்து தேவ சமூகத்திற்கு அவர்கள் போனார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன ஆறுதல் படுத்தினாலும் என்னுடைய ஆறுதல் கொஞ்ச நேரம் மட்டும்தான். ஆனால் கர்த்தர் ஒருவர், ஆண்டவர் ஒருவர் என்னை ஆறுதல் படுத்துவார். ஆனால் என் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அப்போது கணவனாருடைய ஒரு ஆறுதலிலேயே மயங்கி இருந்துடக்கூடாது, மனைவியினுடைய ஒரு ஆறுதலிலே மயங்கி இருந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஷோன் கொடுத்து அந்த மாதிரி உட்கார வைக்கும்போது அதிலே நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிரும், அப்படியே அவங்க கீழே ஒண்டிக்குவோம். இல்லை, நமக்கு நிரந்தரமான ஆறுதல் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே, ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. அவர்தான் ஆறுதல். என்னுடைய காலதாமதங்களை ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். என் காலதாமதங்களை ஆண்டவர் பெஸ்டா எனக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லுவோம், காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. இப்ப சொல்லு, இயேசுவே 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 இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. சொல்லு, இயேசுவே எனக்கு நீரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே, காகத் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லுவோம், காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. இப்ப சேர்ந்து இயேசுவே, ஹல்லேலூயா, இயேசுவே இயேசு. அப்பா எல்லாம் எனக்கு
இயேசுவே. நிறைய பேர் ஆண்டவர் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருக்கிறார், கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. ஆமென். ரொம்ப கவனமாய் நம்ம ஆண்டவர் நம்மளை சில நேரங்களிலே சில காரியத்திற்கு ரொம்ப காத்திருக்க பண்ணுவார், ரொம்ப வெயிட் பண்ண வைப்பார். ஆனால் நீங்கள் மனசை தளரவே விடாதீங்க. நம்ம காத்திருப்பு பெஸ்ட்டான ஒன்றை என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப டைம் எடுத்து ஆண்டவர் பண்ணுறார் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு பெரிய வேல்யூ இருக்கும். என்னுடைய பிள்ளை இப்போவே வந்துடக்கூடாதா, ஆண்டவர் தாமதமே பண்ணிட்டு இருக்கிறத குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள கொண்டு வராமல் போக மாட்டார், அவங்களுக்கு அற்புதம் செய்யாமல் ஆண்டவர் இறக்க மாட்டார். ஆனால் நான் காத்திருந்து பெற்றுக்கொள்வது எனக்கு பெரிய வெற்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் முக்கியமாய் சில ஜெப குறிப்புகளுக்காக பர்சனலாக ஒரு சில விஷயத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையோடு உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லி, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த சில குவாலிட்டி சில ஞானம் நமக்கு வேணும், அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு வேதம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாக இருக்கிற. அப்போது இந்த உலகத்தில் இந்த ஞானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பணத்தை சம்பாதிக்கிறதை விட ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படியுமே இந்த ஞானம் இல்லாவிட்டால் என்ன சம்பாதிச்சாலும் நம்ம கையில் நிற்காது. இப்போது நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஞானம் இல்லாமல் நான் விட்டுட்டேன், நான் ஞானம் இல்லாமல் நான் செஞ்சுட்டேன், கொஞ்சம் ஞானமாக இருந்திருக்கலாம் ஆனால் நான் அந்த மாதிரி செய்யாமல் விட்டுருப்பேன். அப்போது இந்த ஜோசேப்பினுடைய வாழ்க்கை ஞானத்தினுடைய உச்சகட்டம் அப்படின்னா ஞானத்தினுடைய பிறைவிடம் போல் அவனுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அதனால் சில காரியத்தை உங்களோடு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொல்லி இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் நம்ம அதுக்கு எல்லாத்திற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 14வது 15வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 14, 15. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றார். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யோசேப்பு எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்படின்னா இவன் சிறைச்சாலையிலே இப்பொழுது போடப்படுகிறான். அப்போ சிறைச்சாலையிலே 2 பேர் சொப்பனத்திற்கு விளக்கத்திற்காக வர்றாங்க. அப்போ ஒருத்தனுக்கு நல்ல விளக்கம், இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி நீ எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த ஸ்தானத்தில் உன்னை வைக்க போகிறாங்க, உனக்கு வேற எந்த என்கொயரியுமே கிடையாது, உன் பேரில் தப்பு இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் ரொம்ப குசி ஆகுறான். எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அப்படின்னா சிறைச்சாலையில் போட்டாங்க, என்ன தண்டனை வருதுன்னு தெரியாது, இங்க என்ன நியாயம் வெளிப்படுதுன்னு தெரியாது. அப்போ இந்த மனுஷன் இந்த மாதிரி பாரு, உனக்கு 3 நாளைக்குள்ள என்ன நடக்குது பாரு அப்படின்னு அந்த சொப்பனத்திற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை யோசேப்பு தர்றாரு. தந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயப்பா, இந்த இடத்திலிருந்து மறுபடியும் நீ பார்வோனுக்கு முன்பாக நீ போய் நிற்கும் போது ஒன்று செய், என்ன அங்கே போய் என்ன பண்ணிக்கோ நினச்சிக்கோ, நினச்சி பார்வோனிடத்துல சொல்லு, நான் ஒரு எபிரேய பிள்ளையாண்டான நான் அங்கே பார்த்தேன், அந்த எபிரேய பிள்ளையாண்டான் களவாய் கொண்டு வரப்பட்டவன். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கணும், 15வது வசனத்தை. நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய், அந்த இடத்துல நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், யோசேப்பு அந்த இடத்திலிருந்து எப்படி கொண்டு வரப்பட்டான்? களவாவை கொண்டு வரப்பட்டான்?
சொல்லுங்க, கழுவாக கொண்டு வரப்பட்டான் இல்லை. அவனை என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய சகோதரர்கள் சேர்ந்து அவனை வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வித்துட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, யாக்கோபு, இந்த யோசேப்பனுடைய தகப்பன் யாக்கோபிலே சீகேம் என்கிற ஒரு ஊர்ல குடியிருக்கும் போது, அந்த சீகேம் என்கிற அந்த இடத்தை 100 வெள்ளிக்காசுக்கு அவங்க அப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாரு. அப்படின்னா இந்த யோசேப்பனுடைய தகப்பன் யாக்கோபு குறைஞ்சவரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு நல்ல வசதி உள்ளவர், வசதி உள்ள வீட்டிலே வாழ்ந்தவன். இவன் பலவர்னா அங்கே, அதனால்தான் அவங்க அப்பா அவனுக்கு தச்சு கொடுத்தாரு. அப்போ 100 வெள்ளிக்காசுக்காக அவங்க தங்கியிருந்த இடத்த வாங்கினவங்க. ஆனால் இந்த யோசேப்பை 20க்கு விற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆளுக்கு 2 வெள்ளிக்காசு எடுக்கிறது மாதிரி பிளான் பண்ணி அவங்க செஞ்சுட்டாங்க. இவன் இவனுடைய ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா, இவன் இந்த பானபாத்திரக்காரன் தலைவனிடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எப்பா எங்கள் அப்பா ரொம்ப வசதி உள்ளவர், நான் அங்கேருந்து வந்தேன், என் சகோதரர்கள் என்னை பார்த்து பொறாமப்பட்டு குழியில் போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஆட்கள்கிட்ட வித்துட்டாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் இந்த போத்திபாருடைய வீட்டில் வாங்கினாங்க. போத்திபாருடைய மனைவி என் மேலே கண்ணை போட்டு வஸ்திரத்தை பிடிச்சி நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே என்னை இப்படி போட்டு சிறையில் போட்டு வாதிக்கிறாங்க. இதுதான் என்னுடைய ஸ்டோரி. தயவு செய்து ராஜாவினிடத்தில் போய் இந்த ஸ்டோரியை நீ சொல்லி நான் என்னை எப்படியாவது எடுத்துக்கோன்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்முடைய டீட்டெயில், நம்முடைய நடந்து வந்த பாதை, நம்ம என்னென்ன பண்ணணும், எனக்கு யார் தீங்கு பண்ணினாங்க, எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் இந்த யோசேப்பினிடத்தில் இருந்த ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால், தன் காரியத்தை குறித்து, தன்னுடைய குடும்பத்தை குறித்து அவன் யாருக்கும் டீட்டெயிலாக என்ன பண்ணலை அப்படின்னா, சத்தமாக சொல்லுங்க, சொல்லவே இல்லை. இப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய மனசில் இருக்கிற குமுறல்கள், உங்களுடைய வீட்டிலே நடந்தது, உங்களுடைய கணவனார் செய்தது, உங்கள் மனைவி செய்தது, உங்களுக்கு மற்றவர்கள் செய்த தீங்கு, இது எல்லாம் நம்ம எத்தனை பேர் வெளியில் சொல்லியிருக்கிறோன்னு பார்த்தா நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், ரகசியமே இல்லை. ஆனால் எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் பாருங்க இந்த மனுஷனுக்கு. அவ்வளோதான், வாயே திறக்கல, ஒரே லைனில் முடிச்சிட்டாரு. என்ன லைனில் முடிச்சிட்டாருன்னா, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் நோ ஆன்சர், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போது நம்முடைய ரகசியங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் திறந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னை இப்படியெல்லாம் அடிச்சிட்டாரு, என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாரு, என்னை இப்படியெல்லாம் பண்ணாரு. பாருங்க, இப்போ சிஸ்டர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய கணவனார் உங்களை நடத்தின விதத்தை ஒன்று கூட மறைக்காம உங்கள் அம்மா அப்பாட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருடைய அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, நீ அவனோட வாழ வேண்டாம், நீ வந்துரு, இவ்வளவு கொடுமை பண்றானா, இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, நீ வந்துரு. அதே போல ஆண்களும் அப்படித்தான். நீங்க சிஸ்டர்ஸ் பண்ற அந்த சேட்டை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்றா, இந்த மாதிரின்னு சொல்லி இருந்தேன்னா கண்டிப்பா நிறைய அம்மா அப்பா சொல்லுவாங்க, இவ்வளவு கொடுமைக்காரியோட இடத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, இவ்வளோ மோசமாக நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. அப்போ நம்ம நிறைய பேர் இன்னைக்கு குடும்பத்தோடு வாழ்றதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்களை நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா, வெளி இடத்துக்கு நம்ம சொல்லவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பீராகப்பா. நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் வெளிப்படையாக என்ன பண்ணக்கூடாது, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள், நான் இப்படி நினைக்கிறேன், இந்த மனைவியோட ஜெயிஸ்டார்ல போத்திபாருடைய மனைவி இருக்காங்க பாருங்க. போத்திபாருடைய மனைவி தன்னுடைய வஸ்திரத்தை பிடிச்சதை ஒருவேளை நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? போஸ்டர் அடிச்சே ஒட்டியிருப்போம். இதே போல் என்னோடு தப்பாய் நடக்க முயன்றார், நான் உதறி தள்ளிவிட்டு ஓடி வந்துட்டேன். எத்தனை பேர் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் என்ன தேடி வந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் என்னை பார்த்துருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் என்னை SMS பண்ணியிருக்காங்க தெரியுமா? இல்லை. ரொம்ப கவனம்.
எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்முடைய சில ரகசியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை வெளிப்படையாய் சொல்லும்போது நமக்கு நல்லது அல்ல, நமக்கு அது என்னவா முடிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கெட்டதாக முடிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கெட்டவங்கன்னு நினைக்க மாட்டாங்க, கெட்டவங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நீ அந்த மாதிரி அவங்க மூவ் பண்ணணும்னா நீ ஏதாவது பண்ணியிருப்ப, நீ ஏதாவது செஞ்சிருப்ப அப்படின்னு குறுக்க தான் யோசிப்பாங்களே தவிர நீங்கள் செஞ்சதை மட்டும் நியாயம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சிஸ்டர் தன்னுடைய கணவனாரை இழந்தார்கள், ரொம்ப இளம் வயசு. அப்போ எங்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் எங்கேயுமே வேலைக்கு போக முடியல, எங்கேயுமே வேலை செய்ய முடியல, எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் என்ன வித்தியாசமாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்ல வந்தாங்க. அந்த விஷயத்தை சொல்லும்போது நான் உடனே சொன்னேன், சிஸ்டர் இனி உங்கள் வாயில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரவே கூடாது, வரவே கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களோ பொய் சொல்கிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி என்னை இவங்க அப்ரோச் பண்ண வந்தாங்க, இவங்க அப்ரோச் பண்ண வந்தாங்கன்னு சொல்கிறத தூரத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓ, நம்மளும் இப்படி அப்ரோச் பண்ணலாமான்னு தான் யோசிப்பாங்க. சொன்ன அடுத்த நிமிஷத்தில் சொல்கிறாங்க, ஆமாம் உண்மை பாஸ்டர், இதை சொல்ல போய் தான் ஒருத்தங்க திரும்ப என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க, நான் இனி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பேதைகளே நீங்கள் உணர்வடையுங்கள், பேதைகளே நீங்கள் உணர்வடையுங்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, என் வீட்டில் அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும், இங்கேருந்து பணம் வந்துருச்சு, இங்கேருந்து இவ்வளோ கிடச்சிருச்சு, எங்கள் அம்மா அப்பா வித்த சொத்து இவ்வளோ கிடச்சிருச்சு, நான் இப்படி, அது எதுக்கு? அது எதுக்கு? தேவையில்லாதது ஒன்று. நம்ம அதை குறித்து அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவங்க தெரிஞ்சு நமக்கு எந்த ஆசீர்வாதமும் வரப்போகிறதில்ல. இந்த யோசேப்பை போல இருக்கணும். ராஜ சமூகத்தில் போய் நின்னதுக்கு அப்புறம் கூட தன்னுடைய வாயே என்ன பண்ணலை. நம்முடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு என்னவா இருக்கணும்னா சீக்ரெட்டாக தான் இருக்கணும். கேட்கல, ஆமேனே வரலை. நம்மளை நிறைய பேர் கண்டுபிடிக்கவே கூடாது. என்ன ஆமேனே ரொம்ப வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம நிறைய பேர் திறந்த வழி, நம்முடைய கை சுத்தமாக இருக்கிறது தவறல்ல, எல்லாருக்கும் முன்பாகவும் நியாயமாக இருக்கிறது உண்மைதான், இது எல்லாம் வேண்டும், உண்மையாக இருக்கிறது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் உங்களை யாருமே இப்படிப்பட்டவங்கன்னு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கணிச்சிடவே கூடாது. பெட்ரூமில் நடக்கிறது எப்படி நீங்கள் வெளியில் சொல்லலாம்? ஒரு 4 வீட்டு செவத்துக்குள்ளே நடத்துறத எப்படி நீங்கள் வெளியே சொல்லலாம்? 4 வீட்டுக்குள்ளே நடக்கிறத மொத்தத்தையும் வெளியே சொன்னால் உங்கள் குடும்பம் எப்படி கட்டப்படும்? ஒரு பெட்ரூமுக்குள்ள நடக்கிற விஷயத்தை நீங்க 4 பேர்ல சொன்னா உங்க குடும்பம் எப்படி கட்டப்படும்? கண்டிப்பா உங்க குடும்பம் கட்டப்பட முடியாது. அந்த வார்த்தையை வச்சு, அந்த பஞ்சாயத்தை வச்சு 4 பேர் பிரச்சனை பண்ண சண்டை போட வாக்குவாதம் பண்ணி அந்த குடும்பத்தை திரும்ப ஒண்ணா கொண்டு வரவே முடியாது. அதற்கு மாறாக வேதம் சொல்கிறது, நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை யாரோ ஒருத்தரிடத்தில் ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்து பேசுகிறார். உன்னுடைய ரகசியங்கள் காக்கப்படுவதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்தி வருகிற சில பாதைகள் அது உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதுமானது, கர்த்தருக்கும் உங்களுக்கும் தெரிந்தால் போதுமானது. 3வது நபர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நீங்கள் நடத்தி வந்த பாதைகளுக்கு பெரிய வெற்றியை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு ஆதங்கமாக இருக்கும், உங்களுக்கு ஆதங்கமாக இருக்கும், உங்களுக்கு சொல்லலான்னு தோணும். ஏன்னா உங்களை தான் தப்பாக நினைப்பாங்க. இப்போ யோசேப்பை நோண்டாமல் இருந்திருப்பாங்களா? யோசேப்பை எத்தனை பேர் நோண்டி இருப்பாங்க? சொல்லுப்பா சொல்லுப்பா, உண்மையை சொல்லுப்பா. ஜெயிலில் போனாலே ஜெயிலில் இருக்கிற சக கைதிகள் கேட்கிற ஒரே காரியம் என்ன காரியம் அப்படின்னா, நீ எதுக்கு ஜெயிலில்? சொல்லுங்க. ஜெயிலில் இருக்கிற கைதிகள் எடுத்த உடனே அதான் கேட்பாங்க, நீ எதுக்குப்பா உள்ள வந்த? நீ யாரை போட்ட? நீ யாரை கொன்ன? நீ எதனால இங்கே வந்த? அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அவனுக்கு சில காரியங்கள் ரகசியமானவைகள், அவைகள் யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை, அது எனக்கும் ஆண்டவருக்கும் தெரிந்தால் போதுமானது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, முழு பெல்லத்தோடு ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனம். சிலர் இந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நிறைய பேர் டேட்டூ யூஸ் பண்ணுறாங்க. வி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய ஆண்டவர் வசனத்தில் சொல்லி இருக்கிறாரு, உன்னுடைய சரீரத்தை கிறுக்கி கொள்ளாதேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு அருமையான ஒரு வாலிப தம்பி, ரொம்ப நல்ல பையன், கெட்ட பையனெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் காலேஜ் படிக்கிற நேரத்தில் ஒரு பொண்ணை ரொம்ப உயிருக்குயிராக நேசிக்கிறான். அன்னைக்கெல்லாம் டேட்டு ரொம்ப பரவி இருந்துச்சு. உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய நெஞ்சில் அந்த பிள்ளையினுடைய பேரை எழுதிட்டான். இப்போ காட்கள் தாண்டின உடனே அந்த பொண்ணு பிரச்சனை ஆயிடுச்சு, அது விட்டாச்சு, அது போயாச்சு. உடனே அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், சரி இனி அந்த பிள்ளை கல்யாணமே ஆயிடுச்சு. உடனே தன்னுடைய நெஞ்சில் இருக்கிற அந்த டேட்டுவை அழிச்சிட்டான். ஆனால் அழிச்சாலும் அதை தீ மாதிரி சில டேட்டுவை ஃபுல்லாக எடுக்க முடியாது. அது இல்லாதது மாதிரி நீங்கள் அந்த தீப்பட்ட புண்ணு மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர, அதை முழுக்க நம்ம அறுத்து எடுத்து நம்ம அப்படி பண்ண முடியாது. அந்த மாதிரி அழிச்சா, ஆனால் ஒரு சின்ன டாட் மட்டும் இருக்குது. அப்போ இன்னொரு இடத்துல திருமணமானது. திருமணம் முடிச்சு இவன் அடிக்கடி சட்டையை கழட்டவே மாட்டான், பனியனை கழட்டவே மாட்டான். அப்போ அந்த பொண்ணு என்ன நினச்ச தெரில, நீ என்ன பனியனே கழட்ட மாட்ட, சரி நீ ஏதோ எங்கள் அப்பா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பனியனை கழட்டும் போது இந்த நெஞ்சில் அதுவும் அழிச்சாச்சு. அது திருப்பி பேரெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு மறைச்சிட்ட. அப்போ நீ நெஞ்சில் நீ பச்சை குத்துனா எந்த அளவிற்கு நீ நேசிச்சிருப்ப. அது ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் பிரிகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சில நேரத்தில் நம்முடைய பாவங்கள் பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது இருக்கும். உங்களோட பிசாசு போராடிட்டே இருப்பான். சில பாவத்தோடு நீங்கள் போராடி கொண்டே இருப்பீர்கள். அந்த போராட்டம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு ஜெயம் எடுத்துக்குங்க. நீங்கள் போய் தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. நான் நம்புகிறேன், ஆண்டவரை தவிர வேற யார்கிட்ட போனாலும் உங்கள் பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்காது. அது எப்படி கிடைக்கும்? இப்போ ஒரு ஐயர், ஒரு பாஸ்டர் ஃபாதர் இந்த பக்கத்தில் நிற்கிறாரு, நீங்கள் அந்த பக்கத்தில் உட்காந்து நான் இன்னும் தப்பு பண்ணேன்னு சொல்லி அந்த ஃபாதர்கிட்ட சொல்றதுனால உங்களுடைய பாவத்தை ஃபாதர் எடுத்து போட முடியுமா? அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியுமா? தர முடியாது. நான் நம்புறேன், அந்த பிரச்சனையிலிருந்து யாரு தான் விடுதலை கொடுக்க முடியும்னா கர்த்தர் ஒருவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை அதிலிருந்து மறைச்சு வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நீங்க எதுக்கு அதை பிரகடனப்படுத்தணும்? நீங்க அதை எதுக்கு வெளியே கொண்டு வரணும்? வேண்டவே வேண்டாம். இது அப்போ நாளைக்கு உங்களை பார்க்குறவங்க உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயோ இது இந்த மாதிரி பொண்ணா, ஐயோ அது இந்த மாதிரி பையனா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்க மேல ஒரு தவறான ஒரு கருத்து வந்துடும். அதனால கர்த்தர் நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்துல போடுறாரு, நம்முடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போடுறாரு. ஏன் அவர் முதுகுக்கு பின்னாடி போறாரு? ஏன் அவர் கடலின் ஆழத்துல போடுறாரு? ஒண்ணு யாருமே பார்க்க கூடாது என்கிறதற்காக தான் கடலின் ஆழத்துல நம்முடைய பாவத்தை ஆண்டவர் போறாரு. நம்ம ஆண்டவர் கடலின் ஆழத்துல போடுற பாவத்தை நம்ம நோண்டி எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே தெரிய வேண்டாம்னு நினைக்கும் போது, யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கும் போது நம்ம ஏன் தெரிய வைக்கணும்? அதனால சில காரியங்களை ரொம்ப பாருங்க, சிலருக்கு ரொம்ப ஃபேன்சி. எனக்கு இது ரொம்ப பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போறீங்களா, சாப்பிட வச்சு அனுப்பிடுங்க. சாப்பிடும்போது எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்? எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் அப்படியே சாப்பிட்டு போட்டு அப்படியே ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க, சர்ச்சில் ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்றது ஓகே, சந்தோஷமாக எடுக்கலாம். கூட்டிகிட்டு போகிறதும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, உடனே ஃபோட்டோ எடுக்கிறது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பும் போது, இதோ நான் கிளம்பிட்டேன், இதோ நான் ஹோட்டல் வாசலுக்கு வந்துட்டேன், இப்போ நான் உள்ளே போகிறேன், இப்போ சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் டேபிள் மேலே வந்துச்சு, எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸு, எல்லாத்துக்கும் வீடியோ. அப்போது இன்னைக்கு தன்னுடைய வீட்டில் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒளிவு மறைவும் சொல்லுங்களேன். நீங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க. பார்க்குறவனுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு அந்த சாப்பாடே இருந்திருக்காது, அதனுடைய பேரே தெரிஞ்சிருக்காது, கஷ்டமா இருக்காது, வருத்தமா இருக்காது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் நம்ம பப்ளிக்கா நம்ம வெளியில நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வேண்டாம். வாலிப தங்கச்சிங்க, வாலிப தம்பிங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் கேர்ள்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியத்தை வெளியே சொல்லவே வேண்டாம். எதுக்கு அப்படி சொல்லணும்? அதுவும் இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மனநிலையோ அதை ஸ்டேட்டஸ்ல வச்சிருவாங்க.
இன்னைக்கு ரொம்ப 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 மனசு கஷ்டமாக இருக்கும்னா, யாரும் சரியில்லை இந்த உலகத்திலே. ஆம், இந்த உலகத்தில் இருக்கிற நபர்களை எல்லாம் நம்பி நான் ஏமாந்து போய்விட்டேன் அப்படின்ற ஒரு கருத்து வச்சிடுறது. இது என்னது இது? அப்போ உடனே 4 பேர் கூப்பிட்டு என்ன இன்னைக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அடுத்து கொஞ்சம் இந்த வாழ்க்கையே மாயே, இது என்னது அப்படின்னு சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸு. அப்போது நம்முடைய மனநிலைமையை நம்ம எப்படி இருக்கோன்றத மற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்லவே இல்லை. நான் நம்புறேன், நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சிறைச்சாலையில சிரிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், சிறைச்சாலையிலே கைத்தட்டி பாட்டு பாடுவதற்கு எனக்கு தெரியும், சிறைச்சாலையிலே ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றதுக்கு எனக்கு தெரியும். ஆமேன். யூதருக்கு யூதராயும் கிரேக்கருக்கு கிரேக்கராயும் நான் இருக்க தெரியும். அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுவதற்கும் எனக்கு தெரியும், சிரிக்கிறவர்களோடு சேர்ந்து எனக்கு சிரிக்கவும் தெரியும். அப்போ எனக்கு மூடு இன்னைக்கு இல்லை. மூடு இல்லை. என்ன மூடு? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மூடு சேஞ்ச் ஆயிடணும். கேட்கல? ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த மூடு ஆஃப் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுடைய சூழ்நிலை என்னவோ அதுக்கு தகுந்தது மாதிரி தான் உங்கள் மூடு சேஞ்ச் ஆகும். ஆமேன். நிறைய பேர் சிரிக்கவே மாட்டாங்க, அப்படியே சிரிக்கவே மாட்டாங்க. ஏன் பிரதர் இன்னைக்கு சிரிக்கவே இல்லை? இங்கே எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க, நீ மட்டும்? ஆமாம், எல்லாரும் சிரிப்பாங்க. நமக்கு கடவுள் அப்படி ஒன்று விதிச்சிட்டாருல்ல, அப்புறம் நம்ம எப்படி சிரிக்கிறது? கணவனார் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது, அம்மா கொஞ்சம் சந்தோஷமாக இருமா, மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்காதம்மா. நீ இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா நீ வீட்டுக்குள்ளே ஏறுறதுக்குன்னே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா, அதனால் கொஞ்சம் சிரித்து பேசேன் அப்படின்னா அந்த மூஞ்சி 6 o'clock இருந்து மாறிச்சுன்னா பார்த்துக்கலாமே. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே அந்த மாமி, ஏன் உன் பொண்டாட்டி இன்னைக்கு இப்படி இருக்கு, அப்படி மூஞ்சி இப்படி வித்தியாசமாக இருக்குது, உங்கள் மனைவிக்கு மூஞ்சி சரியில்லையே அப்படின்னு. இங்கேருந்து இவரை கூட்டிகிட்டு போகும்போது, ஏங்க நீங்கள் டென்ஷன் வீட்டில் ஆனீங்க பரவாயில்லைங்க, ஆனால் அங்கே வரும்போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் சாதுவாக அமைதியாக இருங்கன்னா, அங்கேருந்து போன உடனே அப்படியே வள்ளுன்னு கத்துனா, ஏன் உனக்கும் உன் கணவனாக இருக்கும் பிரச்சனையா? எதுக்கு இது? அப்போது நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலையை இன்னொருத்தர் தெரிய வேண்டிய அவசியம் சத்தமாக சொல்லுங்க, கண்டுபிடிக்கவே கூடாது. நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. கர்த்தரை தவிர உள்ள ஆளும் வெளியில சிரிக்கும். அதான் ஆண்டவருடைய பிள்ளை, அதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளை அப்படிதான் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளை யாராலும் நீங்கள் கணிக்கப்படத்தக்காதவர்களாக தான் இருக்கணும். உங்களை கணிக்கவே கூடாது. நீங்க சிரிக்கிறத பார்த்தா அத்தனை பேரும் சொல்லணும், இவனுக்கு கவலையே இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லணும். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவுத்தையும் சுமந்து நீங்க கர்த்தருக்காக சாட்சியா வாழணும். இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் பிரியப்படுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமேன். எனக்கு வேதத்தில் ரொம்ப யோசிச்ச ஒரு சம்பவம் என்னன்னா, சமாரியா ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் குமிஞ்ச தரையில் பார்த்துட்டு பேசினாராமோ. ஏன்னா அத்தனை பேரும் விட்டு போயிட்டான். அதுவும் அந்த நேரத்தில் யாருமே வரமாட்டாங்க. இந்த சமாரியா ஸ்திரீ ஏற்கனவே ஒரு 5 புருஷன் இருக்குது அவருக்கு. இப்போ எப்படி கர்த்தர் எப்படி மூஞ்சிக்கு மூஞ்சி பேசுவார்? அதுவும் சோறு வாங்குறதுக்கு அத்தனை பேரும் போயிட்டாங்க. வந்தவன் நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவர் அவங்கள டீல் பண்ணும்போது எப்படி தான் டீல் பண்ணுவார்னா, சரி வந்துட்டீங்களாப்பா வாங்க சாப்பிடலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்று ஃபஸ்ட்டு ஒரு அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே. நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ரகசியத்தையும் குடும்பத்த காரியத்தையும் வெளிப்படுத்தாதவளாய் ஜெபம் பண்ணலாமா? இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணலாமா? இது ஒரு நல்ல ஜெப குறிப்பு. இது யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். சிஸ்டர், நீங்க நிறைய இழந்தது இதனால தான் சிஸ்டர், நிறைய பொறாம உங்களுக்கு வந்தது இதனால தான். ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நிறைய நேரத்தில் என்னுடைய வாய் அப்படி சும்மா இருக்க மாட்டேங்குது, எனக்கு தப்புன்னு தெரியுது, நான் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிக்கிறேன், ஆனா என்னால் அந்த வாயை அடக்க முடியல. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரணும். கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. அப்பா நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. அப்பா நீர் இறங்கும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்கள் உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது. ஆமென். சொல்லுங்க முழு பலத்தோடு. அப்பா மனுஷரை கட்டி இழுக்கும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் பிள்ளைங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமே. என்னுடைய பேச்சை நான் குறைப்பதற்கு கர்த்தர் பலன் தருவீராக. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ரகசியங்கள் மறைக்கப்பட வேண்டுமானால்
நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, மனுஷனிடத்தில் நீங்கள் பேசுகிறத குறைச்சாதான் நீங்கள் ரகசியத்தை மறைக்க முடியும். ஆமென். கேட்கல? நீங்கள் தயவு செய்து மனுஷங்கள்கிட்ட ரொம்ப பேசுகிறத நிறுத்துங்க. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென். நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ரொம்ப பேசாதீங்க, தேவையானது மட்டும் பேசுங்க. யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், யார்கிட்ட அதான் பெர்க்மன் ஐயா ரொம்ப அழகாக பாட்டு பாடுவார். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில் வளரணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். உங்களுக்கு வீக்னஸாக இருக்குதா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கத்த தருவார். ஆமென். மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளின் நிமித்தம் நியாய தீர்ப்பின் நாளிலே என்ன ஒப்புவிக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம நிறைய பேசுகிற வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால் சிலர் வீட்டில் இருக்கிற சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோன், எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தரிடத்தில் பேசிட்டு, நீங்கள் ஜாலியாக பேசுங்க, தப்பு இல்லை, சந்தோஷமாக பேசுங்க, நீங்கள் பேசவே வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப கவனமாய் ஆண்டவரே, நான் உலகத்தில் இருக்கிற மனுஷனோட பேச்சை குறைச்சிட்டு என் பரலோக தேவனோடு இருக்கிற பேச்சை அதிகப்படுத்துவேன். ஆனால் அவர் என்னை அலங்கரிப்பார். அவர் எனக்கென்று இந்த மாதம் சொன்ன திறந்த வாசலை கர்த்தர் எனக்காக வைப்பார். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? உன்னை எப்படி திரும்ப எப்ராயிமே. அப்பா, நீர் எங்களை கைவிடுவதற்கு அழைக்கல, நீர் எங்களை கைவிடுவதற்கு. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் ஞானம் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையில் இருந்த மனுஷங்களிடத்துல ஒன்றும் சொல்லாம ஒரே லைன், நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன். இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் அழித்துட்டு திரும்ப தன்னுடைய பாவத்தை ஒன்றொன்றா சொல்ல ஆரம்பிக்கும் போது தகப்பனார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லப்பா, என் குமாரனாகிய இவன் மரித்தான், இன்று உயிர்த்தெழுந்தான். அப்படின்னா அவனுடைய கடந்த கால வாழ்க்கைய, அவனுடைய விழுந்த வாழ்க்கைய தன்னுடைய தகப்பனார் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் எடுத்து அதை விளாவாரியா விளக்குறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல சொல்லுங்களேன்? கர்த்தர் விடவே இல்லை. உண்மையா சிஸ்டர்ஸு, கேர்ள்ஸு, இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு அந்தரங்க காரியத்தை ஒருத்தர் இன்ட்ரெஸ்டா கேட்கிறார் அப்படின்னா இட்ஸ் த ராங் அப்படின்னு நீங்க நினைச்சுங்க. ஹலோ, அது யாரா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனுஷி உங்க வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்களை கேட்கறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க? விரும்ப மாட்டாங்கங்க. நான் சொல்றேன், எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, எனக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்தது அப்படிதாங்க கற்றுக் கொடுத்தாங்க.
ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்டெப்தான, யாருமே வர முடியாத அந்த சீக்ரெட்டான அந்தரங்க காரியத்தை ஒருத்தர் இன்ட்ரெஸ்டா சொல்லுங்க, அப்படியா இப்படியா இங்கேயா போனீங்க, எப்படி இது நடந்துச்சு, இப்படி பண்ணுச்சா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, உங்க மேல உள்ள அக்கறையிலையோ இல்லை உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு அவங்க கேட்கல. இது எஸ்எம்எஸ்ல யாரு கேட்டாலும் உங்களுக்கு 2 பேருக்கும் சண்டையா, உங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனையா, நீங்க என்ன இப்படி வந்தீங்க, நீங்க பார்த்தா இங்க தெரியுது, அவரை பார்த்தா அங்க தெரியுது, இந்த கதையெல்லாம் உனக்கு எதுக்கு, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ரொம்ப சுதாகரிக்கணும், ரொம்ப ஞானமா இருக்கணும். அப்படி கேர்ள்ஸு இப்போ படிக்கிற தங்கச்சிங்க, வாலிப தங்கச்சிங்க ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. உங்க அப்பா உங்களை அடிக்கிறாரா, உங்க அம்மா உன்னை இப்படி ஸ்ட்ரிக்டா நடத்துறாங்களா அப்படின்னு கேட்கும் போதும், ஐயோ எங்க அம்மா கொடுமைக்காரி அப்படின்ட்டீங்கன்னா போச்சு, உடனே உங்களுக்கு ஆதரவு கிடைச்சிடும். வேண்டாம் ஆண்டவர், இப்படியே பிள்ளைகளே வேண்டாம், சிஸ்டர் வேண்டாம், பிரதர் வேண்டாம். நான் நம்புறேன், அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால், அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால், சொல்லுங்க சொல்லுங்க, என் கவலைகளை எல்லாம் யார் மேல? ஆண்டவரே, எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு ஆண்டவரே, எனக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு ஆண்டவரே, யாருக்கும் தெரியாம என் வாழ்க்கையில நடக்கிறது சொல்றதுக்கு நிறைய இருக்குது. ஆனா அது எல்லாம் யாருடைய சமூகம் அப்படின்னு சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன் இருக்கிறார். அவருடைய சமூகத்துல கொட்டுறது எதுவுமே நிச்சயமா நமக்கு வீணா போகவே போகாது, வீணா போகவே போகாது. அவர் சமூகத்துல சொல்லுங்க, அவர் சமூகத்துல சொல்லுங்க, அவரிடத்தில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. உங்க வாழ்க்கையை ஓப்பன் பண்ணி, உங்க இருதயத்தை திறந்து ஸ்ட்ரெயிட்டா போய் ஏசப்பாட்ட போய், அப்பா நான் இப்படிதான் அப்பா இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்படிதான் இருக்குது, நான் நம்புறேன் யார்கிட்டையும் அவர் சொல்ல மாட்டாரு, யார்கிட்டையும் என்னை காமிச்சு கொடுக்க மாட்டாரு. மறுபடியும் நீங்க வந்து நிற்கும் போது உங்களை அப்படிதான் பார்ப்பாரே தவிர, பிள்ளையாத்தான் பார்ப்பாரே தவிர தூரத்து மனுஷனா பார்க்க மாட்டாரு. பாருங்க, இளையகுமாரனை அவனுடைய சொந்த அண்ணன் என்னதான் இருந்தாலும் அவனை எப்படிதான் பார்க்கிறாரு, எப்படிதான் பார்க்கிறாரு? வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டவன் அவனுடைய குறையதான் பார்க்கிறான். அவனுடைய குறைய தெரிஞ்ச உடனே என்னதான் ரத்த சம்பந்தமான உறவா இருந்தாலும் அவன் திரும்பி வந்தானே, சரி பரவாயில்ல அப்படின்னு தோணல, அவன் குறையதான் அவனுக்கு தெரியுது. ஆனா தகப்பனுக்கு அவன் குறைய தெரியல, அவன் திரும்பி வந்தது மட்டும்தானே தெரியுது. சிஸ்டர், பிரதர், நாம் ஆராதிக்கிற தேவனிடத்துல போய் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, அடுத்த டைம் உங்களை பார்க்கும்போது அப்படியே அவருடைய பிள்ளையா தான் பார்ப்பாரு. சரி பரவாயில்லடா அப்படியே தான் பார்ப்பாரு. ஆனா மனுஷனிடத்துல போய் உங்க குறைகளை எல்லாம் கொட்டுனீங்கன்னு வைங்களேன், அவன் சாகுற வரைக்கும் உங்களை எப்படி தான் பார்ப்பான்னா, தீமையா தாங்க பார்ப்பான், தீமையா தாங்க பார்ப்பான், நல்லதா பார்க்க மாட்டாங்கங்க. நீங்க திருந்தி இருப்பீங்க, மாறி இருப்பீங்க, வெளியே வந்திருப்பீங்க, ஆனா அவனுடைய நினைவை மாற்றவே முடியாது. ஆமென். இதுக்காக தான் ஒன்று சொல்லணும், என் இருதயத்தை நான் அடக்கி கொண்டேன், நான் நலமானதையும் பேசாமல் பாடலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் இந்த வார்த்தையை கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் இந்த பாட்டை பாட பாட அந்த யோசேப்புனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல அப்படியே ஊற்றுவார் என்று நான் நம்புகிறேன். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். ஓ ஹalleluya, ஹalleluya. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. பாடு, மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து. இப்ப கைய மாலை தட்டி, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே,
உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே, தந்தை போல என்னை சுமந்து. இப்ப கைகளை மேல தட்டி எப்ராயிமே தந்தனமும் ரஹதலரம் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே தந்தனமும் ரஹதலரம் தனரலம் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே உன்னை எப்படி இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை அணைத்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை அழைத்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை அணைத்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை இப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எப்ராயிமே இல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே, உன்னை எப்படி. எப்ராயிமே எப்ராயிமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, அந்த ஞானம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேல் அந்த ஞானம் வரட்டும். உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா.